அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது ஜனவரி 1 முதல் ஜனவரி 7 வரை நடந்த கடைசி 1 வீக்கில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நாம் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் நாள் தான், ஜனவரி 1, 2024 ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்பட்டதுன்னா 7.6 ரிக்டர் அளவுகோலாக பதிவாகியிருந்தது. குறிப்பாக இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எங்கே ஏற்பட்டதுன்னா ஜப்பானில் இஷிகாவா மாகாணம் அனாமிசு நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டது. இதில் குறிப்பாக 80 முறை நில அதிர்வுகள் அங்கே உணரப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் மாதத்தில் 2023 டிசம்பர் மாதத்தினுடைய மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.64 லட்சம் கோடின்னு சொல்லலாம். 1.64 லட்சம் கோடி. இதில் அதாவது 1,64,882 கோடி ரூபாய் வந்து மொத்த ஜிஎஸ்டி வசூலாகிருக்கு. எப்போ 2023 டிசம்பர் மாதத்தினுடைய மொத்த ஜிஎஸ்டி வசூல். இதில் மத்திய ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி 30,443 கோடியும், ஸ்டேட் ஜிஎஸ்டி 37,935 கோடியும், இன்டர்கிரேட்டட் ஜிஎஸ்டி 84,255 crore, செஸ் மூலமாக வந்து 12,249 கோடியும் வசூலாகியிருக்கு. 3. மருத்துவமனை கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் யூபிஐ பரிவர்த்தனை உச்சவரம்பாக 5 லட்சம் ரூபாய் 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2023 ஆகஸ்ட்டில் யூபிஐ பரிவர்த்தனை 10 பில்லியன் மைல்கல்லை கடந்து சாதனை புரிஞ்சிருக்கு. 4. உலக முதலீட்டாளர் மாநாடு. இதை பின்னாடி வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. சென்னை வர்த்தகத்தில் தான். எப்போனா ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய 2 தேதிகளில் நடைபெற்றது. மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட உலக முதலீட்டாளர் மாநாடு. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து சென்னை மியூசிக் அகாடமியின் 97வது இசை விழா விருதுகள். சென்னை மியூசிக் அகாடமி வழங்கக்கூடிய 97வது இசை விழா விருதுகள். இது வந்து சங்கீத கலாநிதி விருதை யார் வாங்கினாங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீக்கு தரப்பட்டது. சங்கீத கலா ஆச்சாரியா விருதை யார் வாங்கினாங்கன்னா பல்குலங்கார கே அம்பிகா தேவி. அடுத்து மிருதங்க வித்வான் KS காளிதாஸ் வாங்கியிருப்பாங்க. டிடிகே விருதை வாங்கினது 1 தமிழ் வித்வான் திரு நாகேஸ்வரம் TR சுப்பிரமணியமும் வாங்கியிருப்பாங்க. 2 வித்வான் P சர்க்குருநாதன், இவர் வந்து ஓதுவார், இவரும் வந்து டிடிகே விருது வாங்கியிருக்காங்க. இசையறிஞர் விருதை யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்வான் அரிமளம் டாக்டர் S பத்மநாபன் இசையறிஞர் விருதை வாங்கியிருக்காங்க. கேள்வி 6. திருச்சி விமான நிலைய வளாகத்தின் 2வது புதிய முனையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். கேள்வி 7. ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா. கேள்வி 8. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். கேள்வி 9. தற்போதைய இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே. கேள்வி 10. நேரம் தவறாத விமான நிலையங்கள் பட்டியல் 2023. நேரம் தவறாத விமான நிலையங்கள் பட்டியல் 2023 முதலிடம் பிடித்தது அமெரிக்காவின் மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம். இதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2வது அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு. 3வது இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தை 3வது இடம் பிடிச்சிருக்கு. 10. 3 குற்றவியல் சட்டங்கள் பெயர் மாற்றிருக்காங்க. என்னென்ன சட்டங்களை பெயர் மாற்றிருக்காங்கன்னா 1 இந்திய தண்டனை சட்டம், அது என்னென்னு பெயர் மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா என்றும், சாட்சியங்கள் சட்டத்தை பாரதிய சாக்ஷியா அதிநியம் என்றும் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கேள்வி 11. மத்திய தலைமை தேர்தல் ஆணையர். தற்போதைய மத்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ராஜீவ் குமார். கேள்வி 12. அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜனுடைய சிலை தேர்வு செஞ்சுருப்பாங்க. இந்த அருண் யோகிராஜ் தான் வந்து கோதண்டராமர் சிலையை வந்து வடிவமைச்சிருப்பார். அந்த சிலையை தான் வந்து ராமர் கோயில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது.
கேள்வி 13. இதுவரை 4 முறை மறுவரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அப்போ மறுவரை ஆணைய சட்டங்கள் இதுவரை எத்தனை முறை இயற்றப்பட்டுள்ளது? 4 முறை. எப்போனா 1952, 1962, 1972, 2002. இந்த மறுவரையறை ஆணைய சட்டங்கள் எதுக்காக இயற்றப்பட்டதுன்னா, சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளை மறுவரை பணியின் போது மாற்றியமைக்கப்படுகின்றன. குறிப்பாக அடுத்ததான் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது, அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலில் மறுவரை செய்யலாம். ஏன்னா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி புதிய மறுவரை ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நமக்கு இங்கே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை மறுவரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு? 4 முறை இதுவரை இயற்றியிருக்காங்க. 1952, 62, 72, 2002. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா 2023. இந்த மசோதா பார்த்தீங்கன்னா தீர்மானம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த புதிய சட்டத்தின்படி இந்த தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் யாரெல்லாம் அங்கம் பெறுவாங்கன்னா, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழு தான் புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை பரிந்துரைக்கும். அதன்படி நியமிப்பாங்க. அதே போல் இந்த புதிய தேர்வு செய்யும் குழுவில் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறவில்லை. இதற்கு முன்பு இடம்பெற்றிருந்தாங்க. இந்த மசோதா திருத்தம் செய்ததுக்கு பிறகு இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறாதது ஒரு மிக முக்கிய நெகட்டிவாக பார்த்தாங்க. இன்னொன்று விமர்சனம் அதிக அளவில் வச்சுருந்தாங்க. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா சின்ன வட்டானூர் என்ற கிராமத்தில் அந்த இடத்துல கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 16. 2025க்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 121 விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா பசுமை விமான நிலையங்களாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் பொறுத்தவரை 149 விமான நிலையங்கள் உள்ளன தற்போது. கேள்வி 17. எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் GSAT-20 சேட்டலைட்டை விண்ணிலேவை இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. கேள்வி 18. இந்தியாவில் கிராமப்புற பகுதிகளில் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இந்தியாவில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடுதோறும் குடிநீர் கனெக்ஷன் தந்துட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு ஒன்றும் குடிநீர் வழங்கப்படலைன்னா 5.33 கோடி வீடுகளுக்கு. இதை குறிப்பாக 2024 அனைத்து வீடுகளும் குடிநீர் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து மிக மிக முக்கியமானது, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக 5 உறுப்பு நாடுகள் இணைந்துள்ளன ஜனவரி 1லிருந்து. குறிப்பாக எந்தெந்த நாடுகள் இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம். அப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புனாவே நமக்கு தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஃபஸ்ட்டு பிரிக் மட்டும் இருந்திருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா பிறகு இணைஞ்சிருக்கும். இந்த அமைப்பின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல்ல 5 நாடுகள் இருந்தது, தற்போது கூடுதலாக 5 நாடுகள் இணைஞ்சிருக்கு. அப்போது தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 10 நாடுகள் இருக்குது. புதிதாக இணைந்த நாடுகள் எது? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம். பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்தவரையும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் பிரிக் கூட்டமைப்பை 2006 செப்டம்பரில் நிறுவப்பட்டன. 2010 தான் தென்னாப்பிரிக்கா உறுப்பினராக இணைந்தது. உலக பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயந்திரமாக இருந்து வரும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளுடன் 25% உலக பொருளாதாரத்தை பிரதிநிதிப்படுத்தும் பன்னாட்டு கூட்டமைப்பாக பிரிக்ஸ் திகழ்ந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட்டில் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் நகரில் பார்த்தீங்கன்னா 15வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டில் 6 நாடுகள் உறுப்பினர்களாக சேர்க்க தீர்மானம் ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. தீர்மானத்தில் எந்தெந்த நாடு? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம், அர்ஜென்டினா. இதில் அர்ஜென்டினா மட்டும் நாங்கள் பிரிக்ஸில் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு ரிட்டன் வாபஸ் வாங்கிடுவாங்க. மீதி 5 நாடுகள் ஜாயின் ஆகிருக்கும். 2024 பிரிக்ஸ் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். இந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடப்போகுது? ரஷ்யா நாட்டில் நடப்போகுது. 16வது பிரிக்ஸ் மாநாடு. அடுத்து கேலோ இந்தியா 2024 ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் தான் நடைபெற உள்ளது. கேலோ இந்தியா 2024 நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு. எங்கே நடைபெறணும்? குறிப்பாக சென்னையில் நடைபெறும். நடைபெறும் நாட்கள் ஜனவரி 19 31 வரை நடைபெற உள்ளது.
அடுத்து கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறுகிய டெஸ்ட் போட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான நடந்த 2வது டெஸ்ட் தொடர் போட்டி தான் மிக குறுகிய டெஸ்ட் போட்டின்னு சாதனையை படைச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 106.2 ஓவர்களையே 642 பந்துகளில் இந்த டெஸ்ட் போட்டி முடிவடைஞ்சிருக்கு. எங்கே நடந்ததுன்னா தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுனில் உள்ள நியூலாண்ட்ஸ் மைதானம் தான் நடைபெற்றிருக்கு. இந்த மைதானத்தில் வெற்றி பெற்ற முதல் ஆசிய அணி என்ற பெருமையை வந்து இந்தியா பெற்றிருக்கு. 22வது கேள்வி, அனைத்து மாநில டிஜிபிக்கள் மாநாடு இது எங்கே நடந்ததுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடந்தது. இதில் வந்து தலைமுறையாற்றிருப்பார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. எப்போ தொடங்கியதுன்னா ஜனவரி 5 தொடங்கியிருக்கும். 3 நாட்கள் நடைபெற்றது. தற்போதைய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார்? தற்போதைய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் வந்து ரேகா சர்மா. 24வது கேள்வி, கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகர வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒளிரக்கூடிய இளம் பச்சை நிற வகையிலான காளான்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆனைமலை காடுகளில் ஒளிரும் காளான்கள் கண்டறிஞ்சிருப்பாங்க. இந்தியாவில் இது மாதிரி ஒளிரும் காளான்கள் 7 வகையான ஒளிரும் காளான்கள் இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சட்டப்பிரிவு 370 வந்து ஒருமனதா எல்லா அதாவது அரசியல் நாடாளுமன்ற நீதித்துறை வந்து முழுமையாக வந்து ஆர்டிகல் 370 வந்து ஒருமனதாக ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்து 26வது கேள்வி, துவரம்பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு. துவரம்பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் இவர் அமித்ஷா பதவி வைக்கிறார். அதன் மூலம் இவர் திறந்து வச்சிருக்காரு. அடுத்து 27வது கேள்வி, நேபாளத்திலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 450 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா இறக்குமதி செஞ்சிட்ருக்கு. இப்போ புதுதாக 10,000 மெகாவாட் அடுத்த 10 இயர்ஸில் வந்து 10,000 மெகாவாட்டை வந்து இறக்குமதி செய்வதற்காகவும் வாங்குவதற்காகவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. 28வது கேள்வி, தில்லி குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்தி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த அலங்கார ஊர்தியில் எதை மையமாக கொண்டு தமிழக அரசு செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தும் உத்திரமேரூர் கல்வெட்டு தொடர்புடைய விவரக்குறிப்புகளாக தான் தமிழ்நாடு அலங்கார ஊர்தியில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட எதிர்பார்க்கலாம். மொத்தம் இந்த குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் தமிழ்நாடு உட்பட 15 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம், அது எந்த யூனியன் பிரதேசம்? லடாக் யூனியன் பிரதேசம் தேர்வாகியுள்ளன. 29வது கேள்வி, வடக்கு அரபிக்கடலில் சோமாலியா அருகே இந்தியர்களுடன் கடத்தப்பட்ட MV லீலா நார்போக் சரக்கு போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையினுடைய INS சென்னை கப்பல் கமாண்டோ படையினர் மீட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விரைவான நடவடிக்கையும் கூட. எந்த கப்பல்? MV லீலா நார்போக் கப்பல். எந்த நாட்டு கப்பல் வந்து மீட்டுச்சுன்னா இந்தியாவை சேர்ந்த INS சென்னை கப்பல் தான் மீட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை திறந்திருக்காங்க. இதை எங்கே திறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை குறிச்சிக்குளத்தில் தான் திறந்திருக்காங்க. இந்த தமிழ் எழுத்துக்களால்னா முழுக்க இரும்பால் ஆனது தான் இந்த தமிழ் எழுத்துக்களை கொண்ட திருவள்ளுவர் சிலை வந்து திறந்து வச்சிருக்காரு. யார் திறந்து வைத்தார்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதனுடைய உயரம் 25 அடி, இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 15 அடி உயரமுடையது. எடை 2.5 டன்னு சொல்லலாம். 2.5 டன் வந்து எடை கொண்ட இரும்பினாலான சிலை தான் வந்து இந்த இரும்பினாலான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களாலான திருவள்ளுவர் சிலை. இதனுடைய இடது கையில் ஓலைச்சுவடியும் திருவள்ளுவருடைய இடது கையில் ஓலைச்சுவடியும் வலது கையில் வந்து எழுத்தாணியும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சிலையினுடைய கீழ்ப்புறத்தில் முதல் திருக்குறளான அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என எழுதப்பட்டுள்ளது. 31வது கேள்வி, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை செயலர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை செயலர் அதிகாரி ரகுராம் ஐயர். 32 தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவின் ஸ்பான்சராக வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அதானி குழுமம் தான் வந்து பிரக்ஞானந்தாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அடுத்து 33 தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டி. தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியை பொறுத்தவரையும் இது எங்கே நடைபெற்றதுன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் நடைபெற்றது. குறிப்பாக இந்த தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஓசினியாவின் ரெனி தாமஸ் பார்த்தீங்கன்னா மகளிர் ஜூனியர் பிரிவில் தங்கம் மற்றும் வெண்கலத்தை வென்றிருக்காங்க. ஏன்னா இந்த போட்டி வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகம் தங்கம் வின் பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 2024 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்த நாடுகள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் 2 நாடுகள் நடத்துகிறது. எப்போ நடைபெறுதுன்னா ஜூன் 1லேருந்து ஜூன் 29 வரை நடைபெற உள்ளது. முதல் போட்டி எங்கே நடைபெறும்னா அமெரிக்காவில்
அமெரிக்கா கனடா அணிகள் மோதக்கூடிய முதல் போட்டி ஜூன் 1ஆம் தேதி யுஎஸ்ஏனுடைய டலாஸ் நகரில் நடைபெற உள்ளது. மொத்த அணிகள் இதில் 20 அணிகள் பங்கேற்க உள்ளது 2024 2020 உலகக்கோப்பையில். அடுத்து ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024 அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. இந்த ஐநாவினுடைய உலக பொருளாதார சூழல் அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா, நிகழாண்டில் அதாவது 2024 இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.2% இருக்குன்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2023 ஐநா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.3ன்னு சொல்லியிருந்தாங்க. 2025 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.6% இருக்குன்னு ஐநா மதிப்பிட்டிருக்காங்க. 2024 உலக பொருளாதார வளர்ச்சி 2.4% என ஐநா கணிச்சிருக்காங்க. 2023 2.7ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு 2024 உலக பொருளாதார வளர்ச்சி 2.4ன்னு சொல்லியிருக்காங்க ஐநா. அதுக்கடுத்து நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இந்திய அரசு நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.3% இருக்குது என மத்திய அரசு மதிப்பிட்டிருக்காங்க. அதே ஐநா 6.2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதித்யா விண்கலம். இந்த ஆதித்யா விண்கலத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போங்க. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, மிக முக்கியமாக ஆதித்யா விண்கலம் வந்து ஜனவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதனுடைய L1 பாயிண்ட் அடைஞ்சு வெற்றிகரமாக அங்கேருந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. அதன் மூலம் வந்து சூரியன் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க போகிறாங்க. ஆதித்யா விண்கலனை பொறுத்தவரையும் செப்டம்பர் 2, 2023 ஏவப்பட்டது. எங்கேருந்து ஏவனாங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. ஏவப்பட்ட ராக்கெட் PSLV C-57 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. இதனுடைய நோக்கம் சூரியனுடைய புறவெளி பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்காக தான் அனுப்பியிருப்பாங்க. ஆதித்யா L1 விண்கலத்தை பொறுத்தவரையும் சோலார் அல்ட்ராலைட் இமேஜிங் டெலஸ்கோப்பும் பிளாஸ்மா அனலைசர் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் உள்ளிட்ட 7 விதமான ஆய்வுக்கருவிகள் இந்த ஆதித்யா L1ல இருக்கு. இது பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 L1 எனும் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. எப்போனா ஜனவரி 6, 2024 லாஸ்ட் சனிக்கிழமை தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய உலக அளவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்குது. ஏற்கனவே சந்திராயன் 3 லான்ச் பண்ணி வெற்றி பெற்றாங்க. இப்போ ஆதித்யா L1ம் மிக சிறந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரிய புறவெளியின் வெப்பச்சூழல், கதிர்வீச்சு, காந்தப்புலம் ஆகியவற்றை ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். சூரியனை பொறுத்தவரையும் இதுவரை அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் மட்டுமே விண்கலங்களை அனுப்பி வந்திருக்கு. இப்போது இந்த திட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னா 4வது நாடா என்ற பெருமையை வந்து இந்தியா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புவி அறிவியல் ஆராய்ச்சி கண்காணிப்புன்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா, பிருத்திவி விக்யான் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ கேள்வி எப்படி கேட்கலான்னா, பிருத்திவி விக்யான் திட்டம்னா என்ன? இது வந்து புவி அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான திட்டம். இந்த திட்டத்துக்காக 4797 கோடி ரூபாய் வந்து ஒப்புதல் தந்திருக்காங்க. இதனுடைய காலம் 2021 2026 வரை மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் மேற்கொள்ளக்கூடியது. இதில் 5 துணை திட்டங்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய 5 துணை திட்டங்களும் இந்த திட்டத்தில் அடங்கும். என்னன்னா, வளிமண்டலம் மற்றும் காலநிலை ஆராய்ச்சி, துருவ அறிவியல், தாழ் வெப்பமண்டல ஆராய்ச்சி, நில அதிர்வு, புவி அறிவியல். அடுத்து 38வது கேள்வி, கயானாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. 39 மொரிசியஸுடன் இணைந்து சிறிய செயற்கைக்கோள்கள் ஏவ இஸ்ரோ ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. எந்த நாட்டுடன் இணைந்து சிறிய செயற்கைக்கோள் ஏவ சமீபத்தில் இஸ்ரோ ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்கன்னா, மொரிசியஸுடன். அடுத்து 40வது கேள்வி, இந்தியா US 8க்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்திய ரயில்வே 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 0 கார்பன், அதாவது 0% வந்து கார்பனை வெளியிடாமல் இருக்கணுன்றதுக்காக கரிமல வாயு உமிழ்வு அடைய உதவும் வகையில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க முகமைப்புடன் இந்தியா ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. அடுத்து 41வது கேள்வி, ஆளுநர் அமைச்சரவை பரிந்துரைப்படி தான் செயல்பட வேண்டும். அமைச்சரை பதவியிலிருந்து ஆளுநர் நீக்க முடியாது. அமைச்சரை பதவியிலிருந்து ஆளுநர் நீக்க முடியாது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில்னா, ஆர்டிகல் 136 படி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 136 எதை குறிப்பிடுகிறதுனா, மேல்முறையீட்டு மனுக்களை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் விருப்புரிமை அதிகாரங்களை குறிப்பிடுவது. அப்போ மேல்முறையீட்டு மனுக்களை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் விருப்புரிமை அதிகாரங்களை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 136. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, CY தாமோதரம் பிள்ளை. இவர் தொல்காப்பியத்தை முதன்முறையாக முழுமையாக பதிப்பிச்சிருப்பார். அடுத்து தமிழில் முதலில் தோன்றிய கலைக்களஞ்சியம் எதுனா அபிதான கோஷம். இந்த அபிதான கோஷத்தை எழுதியவர் முத்துத்தம்பி பிள்ளை.
44வது கேள்வி, முதலாக யாழ் எனும் இசைக்கருவி குறித்து ஆய்வு நூல் எழுதியவர் விபுலானந்த அடிகள். அடுத்து PSLV C-58 ராக்கெட், நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருப்போங்க. தனியாகவே நம்ம ஏவப்பட்ட நாளை மட்டும் பார்க்கலாம். PSLV C-58 ராக்கெட் ஏவப்பட்ட நாள் ஜனவரி 1, 2024. ஏவப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம். இதில் குறிப்பாக வந்து எக்ஸ்போசாட் செயற்கைக்குள்ளே தான் வந்து ஏவிருப்பாங்க. வெற்றிகரமாக நிலைநிறுத்தி தன்னுடைய ஆய்வு பணியை தொடங்கியிருக்கு. ஸோ PSLV C-58 ராக்கெட் பார்த்திங்கன்னா 2024 இஸ்ரோ அனுப்பிய முதல் ராக்கெட் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில். சென்னை பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 500 கோடியில் அனைத்து வசதிகளும் கூடிய நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. 48வது கேள்வி, இந்தியாவினுடைய உயர்கல்வியில் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தை தற்போது 27% இருக்குது. 27லேருந்து 50% 2030க்குள்ளே வந்து உயர்த்த இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவில் உயர்கல்வியின் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை தற்போது 27% இருக்குது. அதை எவ்வளவா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 50% உயர்த்த எந்த ஆண்டுக்குள்ளே? 2030க்குள்ளே. தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. அடுத்து 49வது கேள்வி, பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல், அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பு மிக்க சிறந்த நகரங்கள் பட்டியல் 2023 முக்கியமாக கேட்கலாம். ஏன்னா இது தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நகரங்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒன்று, இதை வெளியீட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா அவதார் குழுமம் என்ற தனியார் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சிறப்பம்சம்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் சென்னை முதலிடம் பிடிச்சிருக்கு. கோவை 9வது இடமும் மதுரை 11வது இடமும் பிடிச்சிருக்கு. இந்த பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலை பொறுத்தவரையும் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் இது இந்திய அளவில் கணக்கிடப்பட்ட ஒரு ஆய்வு தான். அதில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் சென்னை முதலிடம் பிடிச்சிருக்கு. அதே போல் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் திருச்சி வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. 2வது வந்து வேலூர் மாவட்டமும், அடுத்து 6வது சேலம், 7 ஈரோடு பிடிச்சிருக்கு. அடுத்து 50வது கேள்வி, 2023 டிசம்பரில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு. சம்டைம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சமீபத்திய அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னா 62,320 கோடி டாலர் இருக்குது. அந்நிய செலாவணி கையிருப்பை பொறுத்தவரையும் 62,320 கோடி டாலர் இருக்குது. 51, 2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சன்குறிச்சி என்ற இடத்துல தான் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 52வது கேள்வி, சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்யும் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் நர்மதை ஆற்றில் ஓம்காரேஸ்வர் என்ற பகுதியில் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 600 மெகாவாட் திறன் கொண்ட மிதக்கும் சூரிய ஒளி மின் தகடுகளை பொறிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக 278 மெகாவாட் திறன் உற்பத்தியை வந்து தொடங்க போகிறாங்க. அடுத்து பிரிஸ்பேன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி. பிரிஸ்பேன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் எலனா ரைபக்கினா. இது வந்து அவருடைய 6வது WTE பட்டமாகும். அதே போல் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வின் பண்ணது, பிரிஸ்பேன் ஓப்பனை வின் பண்ணது கிரிகோர் டிமிட்ரோ. 54வது கேள்வி, கார்கில் ஓடுதளத்தில் முதல் முறையாக இரவில் தரையிறங்கிய விமானம் எது? கார்கில் ஓடுதளத்தில் முதல் முறையாக இதுக்கு முன்னே வந்து நைட் டைமில் வந்து இறக்குறதே கிடையாது. ஆனால் மிக கடினமான சூழல்லேருந்து இப்போ இறக்கியிருக்காங்க. எந்த விமானம்னா C-130J போக்குவரத்து விமானம் தான். இது இந்திய விமானப்படையினுக்கு சொந்தமான விமானம் சொல்லலாம். இதை கருடா கமாண்டோங்களுடன் தரையிறங்கியிருப்பாங்க. இந்த கார்கில் ஓடுதளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசத்தில் தான் அமைந்துள்ளது. சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னா குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட, இந்தியாவின் நீளமான கடல் பாலம் எது? இப்போ அடுத்து வந்து ஜனவரி 12ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் நீளமான கடல் பாலம் வந்து அடல் சேது கடல் பாலம். இது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் மும்பையிலிருந்து சிவ்ரி நவசேவாவுக்கு இடையே வந்து அமைச்சிருக்காங்க அடல் சேது கடல் பாலம். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. அடல் சேது கடல் பாலத்தினுடைய நீளம், மொத்த நீளம் 22 கிலோமீட்டர் உள்ளது. எதற்கிடையே அமைக்கப்பட்டதுன்னா மும்பையினுடைய சிவ்ரி நவசேவா இடையே கட்டப்பட்டுள்ளது. சுதந்திர நூற்றாண்டு விழா 2047 கொண்டாடப்பட உள்ளது. அடுத்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024
கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். இது நடைபெற்ற இடம் சென்னையில் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதற்கு தலைமை தாங்கியவர் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். இந்த 2024 உலக முதலீட்டாளர் மாநாட்டின் கருப்பொருள் மிக முக்கியமாக 3 பார்க்கப்படுகிறது. 1 தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, 2 3 அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. 2024 உலக முதலீட்டாளர் மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு கேட்கலாம். தலைமைத்துவம், நீடித்த நிலைத்தன்மை, அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி. மிக முக்கியமாக இந்த பொருளாதார மாநாடு நடத்துறதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதனை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பங்குதாரர் நாடுகளாக 9 நாடுகள் இருக்குது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க். இது இல்லாமல் மேற்கு ஆஸ்திரேலியா, தைவான் நாடுகளின் பொருளாதார கலாச்சார நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த மாநாட்டில் தொழில் ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தின் தொழில்துறை சார்ந்த 2 ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க. 1 தமிழ்நாடு குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்கள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை 2024. 2 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதற்கான லட்சிய ஆவணம். இதை 2த்தையும் இந்த மாநாட்டின் நிகழ்வில் வெளியிட்டார். யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெற்றுக்கொண்டார். குறிப்பாக 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதியில் குறைக்கடத்தியின் பங்கு மட்டும் 40% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதோட ஜனவரி 1லிருந்து ஜனவரி 7 வரை நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வின் தொகுப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.